முடிஞ்சு போன பிரச்சனையை திருப்பி ஆரம்பிச்சு விட்டது ரவி தான். ஐஸ்வரி கணேஷ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கணேஷாவை இப்போ கூப்பிட்டு வந்து நானும் கணேஷாவும் ஒன்னாதான் இருக்கிறோம், நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே வந்து ரவி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் சொல்றது வந்து வச்ச குற்றச்சாட்டுகள் இங்க வந்து அடிபட்டு. எப்பயுமே ஒரு குடும்பத்துல அண்ணனாக இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மூணாவது ஆட்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆனாலே பிரச்சனை. எம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி அட்டாச்சான ஒரு நபர். கிட்டத்தட்ட 25 வருஷமா திரைப்படத்துறையில் இருக்கிறாரு. எத்தனையோ நடிகைகளோட நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி யாரை பற்றியும் இந்த மாதிரியான கிசுகிசுக்களோ, எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிருக்கிறாரு, எங்கேயாவது அங்கே போயிருக்கிறாருன்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓவரா தன்னுடைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, தன்னுடைய சுதந்திரத்துக்கு பறி போதுங்கிற சில விஷயங்கள் பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் 15 வருஷம் வாழ்ந்தவர் எப்படி நடந்துக்கிறாரு தெரியாது. அப்ப அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. உண்மையிலேயே ரவி தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா, அவர் ரொம்ப அந்த வீட்டுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. என்ன ஒரு ஆண் இதே மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டது என்ன நடந்தது, அதே மாதிரி ஒரு ஆண் பாதிக்கப்பட்டது. சுசித்ரா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, 18 வருஷம் ஆர்த்தியால அவங்க கூட வச்சு வாழ முடியல, இப்போ வந்து அழுதுட்டு இருக்காங்க. கெனிஷா வந்து வாழ்ந்துட்டு போட்டுமே இல்ல. இப்ப ரவி கெனிஷாவை திருமணம் பண்றதோ, அவங்க லிவிங்ல இருக்கிறதோ, ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணதோ இது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்ணா, அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க, 15 வருஷம் உங்களுக்கு பிடிக்கல, மியூச்சுவலா 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும்னு மாதிரி போயிருக்கலாம். இதை இந்த பிரச்சனையை முடிவு செய்ய வேண்டியது யாருன்னா அந்த 2 பேரும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுபையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் ரொம்பவே பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தரப்பினர் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு தரப்பினர் ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சுசித்ரா அவர்கள் ஜெயம் ரவிக்கு சப்போர்ட் பண்ணி கெனிஷாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சு விட்டது ரவி தான். ஆக்சுவலா கணவன் மனைவிக்குள்ள எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. 2 பேருக்கு ஒத்து போல டிவோர்ஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இவர் தரப்புல டிவோர்ஸ் கேட்கிறாரு, அவங்க டிவோர்ஸ் கொடுக்கல. அதுக்கு இவங்க டிவோர்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் இவங்க சொல்றாங்க, கெனிஷாவோட அவருக்கு தொடர்பு இருக்கு, அதனாலதான் நான் டிவோர்ஸ் கொடுக்கலன்னு இவங்க தரப்பு சொல்றாங்க. அவர் தரப்பு அதெல்லாம் கிடையாது, கெனிஷா என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது வரைக்கும். சமீபத்தில் நடந்த ஐஸ்வரி கணேஷ் திருமணத்திற்கு ஜோடியாக வந்தாங்க. பார்த்தாலே தெரியும் இந்த கணவன் மனைவியாக தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை பார்த்தவொடனே நாங்கள் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கப்ப இப்பயும் நான் வந்து ஜெயம் ரவியினுடைய மனைவியாகத்தான் இருக்கிறேன். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வேற ஒரு பொண்ணை வந்து ஒரு மனைவிக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எங்களால் தாங்க முடியல. அவர் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் போயிட்டாரு, குழந்தைகளை பார்த்துக்கிறதுல என்ன பார்த்துக்கிறதுல கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு அவங்க மனக்குமுறலை சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய திரைப்படத்துறையை சார்ந்தவர்களும் சரி, ஜெயம் ரவியினுடைய ரசிகர்களும் சரி, நிறையா இவருக்கு ஆதரவாக, ஆர்த்திக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்க. ராதிகா, குஷ்பு போன்றவர்களும் ஆதரவாக பேசினாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி வந்து ஒரு 4 பக்கத்தில் நான் வந்து எவ்வளோ கொடுமை அனுபவிச்சேன் தெரியுமா, என்னை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுருந்தாங்க, தங்க முட்டை கிட்டுற வார்த்தை வச்சுருந்தாங்க, பணம் காய்த்து கொட்டுற மரமாக வச்சுருந்தாங்க, எனக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, எனக்குன்னு சுதந்திரம் இல்லை, நாங்கள் ஒரு அடிமையை போல இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு முதுகில் குத்திருந்தாங்க, இப்போ நெஞ்சில் குத்திட்டாங்க, நான் வந்து அங்கேருந்து வீடியோ விட்டு வெளியே வர்றப்ப நடந்தே வந்தேன், என்னை போட்டு ட்ரெஸ்ஸோடு அப்படி கிளம்பி வந்தேன், கார் இல்லை, பைக் இல்லை, பர்ஸ் இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு நிறையா குற்றச்சாட்டுகள் அவருடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் 2 தரப்பு மேலுமே தவறு இருக்கு. இதில் வந்து நம்ம என்னன்னா, எம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி அட்டாச்சான ஒரு நபர். கிட்டத்தட்ட 25 வருஷமா திரைப்படத்துறையில் இருக்கிறாரு. எத்தனையோ நடிகைகளோட நடிச்சிருக்கிறாரு. அது மாதிரி யாரை பற்றியும் இந்த மாதிரியான கிசுகிசுக்களோ, எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிருக்கிறாரு, எங்கேயாவது அங்கே போயிருக்கிறாருன்ற மாதிரி யாரும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆர்த்தியை காதலித்தாரு, 2 குடும்பமும் பேசி திருமணம் பண்ணிட்டாங்க. ரவி வீட்டில் வேணான்னு சொன்னாங்க, அப்புறம் கன்வியன்ஸ் பண்ணி திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கை ஒரு 15 வருஷம் ஸ்மூத்தாக தான் போச்சு. சிலர் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனைவி யாரையாவது சார்ந்தே இருப்பாங்க. அதாவது திருமணம் முடிக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவை சார்ந்திருப்பாங்க, திருமணம் பண்ண பிறகு மனைவியை சார்ந்தே இருப்பாங்க. சில பேருடைய கேரக்டர் எல்லாமே பொறுப்புல நீ எடுத்துக்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, சம்பாரிச்சு பண்ணி கொடுக்குறங்கிற மாதிரியான ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ரவியை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவை சார்ந்து இருந்தார். திருமணம் பண்ண பிறகு முழுவதுமாக
மனைவி கிட்ட தான் அது வந்து ஒரு விரும்பி தான் பண்ணாங்க. 2 பேரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பின் மிகுதியில ஒரு மியூச்சுவலா நீ வரவு செலவு குடும்பத்தை பார்த்துக்க நான் நடிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல்ல போயிட்டு இருந்துச்சு. லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. 2 குழந்தைங்க இருக்கு. குழந்தைக்கு 10 12 வயசு ஆகுது. இன்னொரு பையனுக்கு 8 வயசு ஆகுது. லைஃப் ஸ்மூத்தா போகுது. அப்ப ரார்த்தியுடைய அம்மாவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அவங்க ரவியை வச்சு சில படங்கள் எடுக்கிறாங்க. அந்த படங்கள் எதுவுமே சரியா போகல. அதற்காக சில கடன்கள் வாங்கப்படுது. அதுக்காக இவர் சீருட்டி கொடுத்துருக்கிறதாகலாம் அவரே கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபினான்ஷியலாக நெருக்கடி வருது. அது வந்த பிறகு தான் ரவிக்கும் ஆர்த்திக்கும் பெரிய அளவில் முட்டல் மோதல் பிரச்சனைகள் வருது. எப்பயுமே குடும்பத்தில் அண்ணனாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், 2 தரப்புலையுமே சொல்கிறேன். 3வது ஆட்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆனாலே பிரச்சனை வந்துடும். அப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனை வருது, இவ்வளோ முழுவதுமாக தன்னை நம்பி தான் ரவி இருக்கிறாரு அப்படின்னு ஆர்த்திக்கு தெரியும். ரவிக்கு தனிப்பட்ட பெரிய ஃப்ரெண்ட்ஸோ, என்டர்டெயின்மெண்ட்டோ, பொழுதுபோக்கோ, பெரிய பார்ட்டிக்கு போகிறாரு, பப்புக்கு போகிறாரு, அந்த மாதிரி எந்த தொடர்பும் இல்லாமல் குடும்பம் குழந்தைகள் மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய நபர். சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல. இன்று ஓவரா தன்னுடைய அட்வான்டேஜை எடுத்துக்கிறது, தன்னுடைய சுதந்திரத்துக்கு பறி போதுங்கிற சில விஷயங்கள் பண்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் 15 வருஷம் வாழ்ந்தவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் வெளியில் வர்றப்ப கட் பண்ணிருக்கலாம். அதையும் மீறி ஒரு பிரச்சனையாகுது. வெளியில் போகிறார், வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. போன பிறகு தான் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கெனிஷான்னு ஒரு பெண்ணை பாடகி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் கெனிஷா யாருன்னு தெரிய வர ஆரம்பிக்குது. அவங்களோட தொடர்பு இருக்கிறாருங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதை மறுக்கிறார். ஆனால் இப்போ வெளிப்படையாக கெனிஷா கூட தான் இருக்கிறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ இவர் சொல்றது வந்து வச்ச குற்றச்சாட்டுகள் இங்கே வந்து அடிபட்டு போகுது. உண்மையிலேயே வந்து ரவி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து என்னன்னா, இல்லை கெனிஷாவுக்காகத்தான் இவர் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றாரு அப்படின்னு ஆர்த்தி தரப்புல வைக்கிற குற்றச்சாட்டை வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ உண்மையிலேயே ரவி தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா, அவர் ரொம்ப அந்த வீட்டில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு ஆணாக இருந்தாலும் என்ன, ஒரு ஆண் இதே மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், அதே மாதிரி ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளோதான். ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் இப்போ இன்னைக்கு பேதமே கிடையாது. அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆணா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரு, போட்ட துணிமணியோட வெளியில் போயிருக்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து கெனிஷா தான் அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா? உண்மையிலேயே யாரும் வந்து இந்த உலகத்தில் யோகியர் கிடையாது. யாரும் வந்து 2வது மேரேஜ் பண்ண வேண்டிய இது உங்களுக்கு சட்டத்தில் இடமும் இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்க, 15 வருஷம் உங்களுக்கு பிடிக்கல, மியூச்சுவலாக 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும்னு மாதிரி போயிருக்கலாம். இப்போ முடிஞ்சு போன பிரச்சனையை திருப்பி ஆரம்பிச்சு விட்டது ரவி தான். நிச்சயமா. இப்போ அந்த ஐஸ்வரி கணேஷ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கெனிஷாவை இப்போ கூப்பிட்டு வந்து நானும் கெனிஷாவும் ஒன்னாதான் இருக்கிறோம் நீங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அன்னைக்கு 200 மீடியா ஆர்த்தியை வெறுப்பேத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அவரே சொல்றதாவும் சொல்றாங்க. ஆமா, உண்மை தானே. இல்ல மாற்று கருத்து என்ன இருக்கு, இல்ல சந்தேகம் என்ன இருக்கு? இப்ப ஆர்த்தி வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவர் டிவோர்ஸ் கேட்கிறாரு. அப்ப இதை பார்த்து அவங்க ட்ரிகர் ஆகி போனா போயிட்டு போறோம், இனிமேல் எனக்கு வேண்டாம்னு ஒரு மனநிலைக்கு வரட்டும் அப்படின்னு அவங்களை வந்து ஒரு ட்ரிகர் பண்றதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே கூப்பிட்டு வராரு. இவ்வளவு நாள் தனியாக தானே இருக்கிறீங்க, மும்பையில் இருக்கீங்க, கோவாவில் இருக்கீங்க, மாறி இருக்கீங்க, ஒன்றா தான் இருக்கிறீங்க. வெளியில் கொண்டு வந்து காமிச்சு இதை பிரகடப்படுத்துறதுக்கு அவசியம் என்ன இருக்குது? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஆர்த்தியே ட்ரிகர் பண்ணணும்னு பண்ணினீங்க, அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வேலையை பண்ணுறாங்க. 2 குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கிட்டவெல்லாம் எடுத்து போட்டு நான் ஒரு பெண்ணாக நிற்கிறேன், ஒரு தாயாக நிற்கிறேன், 2 குழந்தையோட நிற்கிறேன், நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோடனே ரவியினுடைய இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரவிக்கு இருக்கக்கூடிய லேடி ஃபேன் பேஸ்லாம் அப்படி தலைகீழாக மாறுது. இந்த இமேஜ் டோட்டலாக மாறுது. அதுக்கு பிறகு தான் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாறி கொடுத்துட்டு இருக்கப்ப ஒரு தரப்பு வந்து ரவிக்கு ஆதரவாக, ஒரு தரப்பு ஆர்த்திக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கப்ப இப்போ இன்னைக்கு வந்து சுசித்ரா, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத சுசித்ரா வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்காங்க. முதல் வீடியோ வந்து நான் குளிக்க போறேன்னு தலையில அந்த கேப்போட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபோர்ஸா ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படியோ வந்து எல்லாருக்கும் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, டெய்லி மாறி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனையை முடிவு செய்ய வேண்டியது யாருன்னா அந்த 2 பேர் தான். அதாவது இன்னைக்கு சமூகத்தில் ஒரு நடிகராக இருக்கிறார் ஜெயம் ரவி, இவங்க ஒரு நடிகரினுடைய மனைவியாக இருக்கிறாங்க, இவங்களும் ஒரு பெரிய பின்புலத்தில் உள்ள குடும்பம் தான். எல்லாவற்றையும் தாண்டி அந்த 2 குழந்தைகளை இவங்க வந்து கணக்கில் எடுத்து இந்த பிரச்சனையை மேலும் வளர விடாம முடிவு பண்ணும். இனி சேர்ந்து இவங்க இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா ரொம்ப தூரம் போயிட்டாங்க, மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டாங்க. அவர் ஒரு வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாருன்னு வச்சுங்க. இனிமேல் நீங்க அவரை போட்டு இழுத்துட்டு வந்து கன்வியன்ஸ் பண்ணி எப்படி இருக்க முடியும்? சார், சுசித்ரா அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, 18 வருஷம் ஆர்த்தியால அவங்க கூட வச்சு வாழ முடியல, இப்போ வந்து அழுதுட்டு இருக்காங்க. கெனிஷா வந்து வாழ்ந்துட்டு போட்டுமே, அவங்க நல்லவங்க, அவங்க ஜாலியா இருக்கட்டும், ரவி என்ன அப்படி தப்பு பண்ணாரு, கெனிஷாக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சுசித்ரா பண்றதுல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் நியாயமான விஷயம்.
யாருக்கு எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கு, வாழ்க்கைங்கிறது ஒரு குறைந்தபட்ச வாழ்க்கை, ஷார்ட் டைம் வாழ்க்கை. பட் யாருக்கு எந்த எந்த இடத்துல நிம்மதி இருக்கோ அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ரவிக்கு ஒரு வாழ்க்கை இன்னைக்கு தேவைப்படுது, அவருக்கு அங்கே ஆறுதல் தேவைப்படுது, அந்த வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமா இருக்கு, அதை ஏற்றுக்கிட்டாரு, வாழ்ந்துட்டு போறாங்க. அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனா கடமைகள்னு இருக்குல்ல, இந்த 2 குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, நீங்க அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, லீகலா டைவர்ஸ் வாங்கிட்டு பண்ணுங்க, யார் கேட்க போறா? இதுதானே சிக்கல். இப்ப அதுல சுசித்ரா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சார், 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருந்தா என்ன, எந்த உலகத்துல எந்த அப்பாவும் பண்ணாததா ரவி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்ல இப்ப ரவி கனிஷாவை திருமணம் பண்றதோ, அவங்க லிவிங்ல இருக்கிறதோ, ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணதோ இது பிரச்சனையே கிடையாது. இதை நீங்க லீகலா பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. கோர்ட்ல டிவோர்ஸ் இருக்கு, டிவோர்ஸ் வாங்கிட்டு அடுத்த நாள் நீங்க ஒரு பிரம்மாண்டமான மேரேஜே பண்ணிட்டு போங்களேன்ற, யார் கேட்க போறா? அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. அதே மாதிரி ஆர்த்திக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படுது, அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க, யார் கேட்க போறாது? இது பிரச்சனை இல்லைப்ப. இப்ப ஒரு வழக்கு விசாரணையில இருக்கிறப்ப, டிவோர்ஸ் அப்ளைல இருக்கிறப்ப நீங்க ஏன் வந்து இதை கிளப்புறீங்கிறதா பிரச்சனை. இப்ப அவங்க வேணுங்கிறது மேலும் மேலும் காயப்பட்டு இருக்கிறப்ப, அதாவது திருமண உறவு முறிவுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நினைவுகளை முழுவதுமாக வாழ்ந்த நினைவுகளை அப்படியே மண்ணில் போட்டு மக்கிட்டு இன்னொரு நினைவுகளோடு வாழ ஆரம்பிக்கிறது. அப்ப ஏறக்குறைய செத்து ஒரு இன்னொரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இதே ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும்ல. ஆர்த்திக்கும் 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஃபீலிங் இருக்கும் இல்லையா, ரவிக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். குழந்தைகள் இருக்கும், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஞாபகங்கள் இருக்கும், எத்தனையோ பயணம் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருப்பாங்க, எத்தனையோ மெமரிஸ் இருக்கும். அதெல்லாம் அவர் மறக்கணும். மறந்து அவர் ஒரு புது வாழ்க்கையை வாழணும். அவருக்கு இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அவருக்கு முக்கியம் வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உடல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ அவருக்கு நிம்மதி தேவை, அமைதி தேவை. உலகத்தில் எவ்வளோ பெரிய வல்லரசா மன்னனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஓய்வு எடுப்பதற்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அப்போ வந்து கணேஷ் அதை கொடுக்குறாங்கன்றதுல தவறு கிடையாது. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஆர்த்தி செய்யக்கூடிய, ஆர்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ரவிக்கு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு போயிருக்கணுன்ற, அதுதானே சிக்கல். இப்போ ரவி கணேஷாவை திருமணம் பண்ணதோ இல்லை அவங்க லிவிங்கில் இருக்கிறதோ அது தவறே கிடையாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் எந்தெந்த வாழ்க்கையை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது லீகலாக சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்ட பிரகாரம் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் யார் கூடனாலும் வாழ்ந்துட்டு போகலாமே. இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ நீங்கள் ஏன் கூட்டு வந்தீங்க, வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது ரவி தானா? அதுதானே சிக்கலாக இருக்குது. கிளப்பியும் விட்டுட்டு அவரே வந்து அதுக்கு அறிக்கையும் விட்டுட்டு இருக்காரு சார். அது கிளப்பி விட்டது என்னன்னா, இவங்க அவர் நினைச்சது ஒண்ணு, இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சோடனே அவங்க போட்டு கொடுத்துருவாங்கன்னு. அதுக்கு ஆப்போசிட்டா மாறின பிறகு இப்ப இவர் தரப்பு நான் இதை சொல்றாரு, நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, என்ன எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு. ரவிக்கு கொஞ்சம் கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து ஆர்த்தி பக்கம் திரும்பிட்டாங்க, ரவிக்கு ஆப்போசிட்டா போயிட்டாங்க. அப்படிங்கும் போது சோசியல் மீடியாவில் அவங்க தொடர்ந்து திட்டிட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்பங்கும் போது அதை வந்து வேற வழி இல்லை, தன் தரப்பு விளக்கத்தை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிறதுக்காக இப்ப ரவி பேசிட்டு இருக்காரு. சரி, எல்லாருமே ரவியுடைய 2 மகன்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சுசித்ரா என்ன சொல்றாங்க, 2 மகன்களுமே ரொம்ப கஷ்டம்லாம் படல, ஜாலியா தான் இருக்காங்க. அவங்க அம்மா கூட ஜாலியா இருக்காங்க, அவங்க பாட்டி இருக்காங்க, செலிபிரிட்டி ஆன்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஜாலியா இருக்காங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. இல்ல அது நியாயமான பேச்சாது. எவ்வளவு உலகத்தின் தங்க கூட்டுல வச்சிருந்தாலும் கூட்டுக்குள்ள தான் வைப்பீங்க. அதான் சொல்லுங்க. என்ன சொத்து இருக்கட்டும், சொந்தம் இருக்கட்டும், ஆன்டிஸ் இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கும், அவருக்கு டேபிள்ல உட்காந்து சாப்பாடு கொண்டு வைப்பாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போனா டிரைவர் கொண்டு விடுவாரு, அவங்க அம்மா பாத்துக்குவாங்க. அப்பா ராஜ வாழ்க்கையை தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் இருக்குல்ல. அது 2 பசங்க அந்த ஒரு வயசுக்கு மேல அம்மாட்ட எப்படி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, சாஞ்சிக்கிறதுக்கு, விளையாடுவதற்கு, மனமிட்டு பேசுவதற்கு தந்தைங்கிற ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா. அதை இழந்தவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும், அது இல்லாம போனவங்களுக்கு தான் வழி தெரியும். போற போக்குல அதெல்லாம் தேவையில்லை. நம்மகிட்ட அப்பா ஆண்டி இருக்காங்க, அங்கிள் இருக்கிறாரு, தாத்தா இருக்கிறாரு, வேலை பார்க்க சர்வன்ட் இருக்காங்க, டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, அப்பா தேவையில்லைன்னு போயிடுவாங்க எல்லாரும். எந்த குழந்தையும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. மெயின் வந்து அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் வந்து அந்த பசங்க விவரம் தெரியத்தான் அந்த அப்பாவினுடைய தேவை அங்க இருக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு 2 ஆம்பளை பசங்க, அந்த ஆம்பளை பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல சில விஷயங்கள் அம்மாட்ட சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்லுவாங்க, மனம் விட்டு பேசுவாங்க. வெளியில போறப்போ அந்த அப்பா தான் முதல் ஹீரோ பசங்களுக்கு. அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், அப்பா தான் ஹீரோ. அதை பார்த்து தான் அந்த குழந்தை வளரும். அப்படிங்கிற அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, எத்தனை மாளிகையா இருந்தாலும் சரி, அப்பாங்கிற ஸ்தானத்தை இழந்துனா அது நமக்கு ஒரு சிறகோடி. இந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்துருப்போம், நம்ம தனியாக நிற்கிறோம், நமக்கு குழந்தைகள் இருக்கும், நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். இருந்தாலும் நமக்கு வயசானப்ப நம்ம வயசான அப்பா அம்மா இறந்துருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாரு. அந்த நினைவுகள் நமக்கு வந்து அப்படி இருந்துகிட்டே இருக்கும். இந்த அப்பாங்கிற ஸ்தானம்ங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயத்தை யாராலையும் அதை ஃபுல் பண்ணிட முடியாது. சுசித்ரா வந்து
முழுக்க முழுக்க கண்மூடித்தனமாக வந்து ரவிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு என்ன அவசியம் சார் ரவிக்கு சப்போர்ட் இல்ல அவங்க தரப்புல பேசியிருக்கலாம். கனிஷாவும் ஆர்த்தியும் சுசித்ராவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்க தரப்புல வந்து எனக்கு ஆதரவா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதனால வீடியோ போட்டுருக்காங்க. முழுக்க முழுக்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க வந்து நியாயத்தை மட்டும், நான் ரெண்டு தரப்பு நியாயத்தையும் பேசாம ரவி தரப்பினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க விஷயத்தை மட்டும் நியாயத்தை பேசல, ரவி தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசுறாங்க. இன்னொரு தரப்பு பாயிண்ட் ஆஃப் வியூ விஷயத்தையும் பேசணும். நியாயமாக நீங்க சமூக வலைதளங்கள்ல நீங்க பேச ஆரம்பிங்க, ரெண்டு தரப்பு விஷயத்தையும் பேசணும் இல்லையா? ரெண்டு தரப்பையும் பேசாம இப்ப முழுக்க முழுக்க ரவிக்கு ஆதரவாக கண்ணை மூடிக்கிட்டு ரவி தரப்பை ஆதரித்து பேசுற மாதிரி தானே பேசியிருக்கு. சார் ஆர்த்திக்கு வந்து ஆதரவு அதிகமானதுக்கு அப்புறம் கெனிஷா தொடர்ந்து ஆர்த்தி அட்டாக் பண்ற மாதிரியே ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், அவங்களுடைய கமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் சார் வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. எதன் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? அது தன் கூட இருந்த மனம் கவர்ந்த ஒருத்தரை நீங்க வந்து டார்கெட் பண்றப்ப நான் வர்றேன். எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய காலங்களில் கெனிஷாவே நேரடியாக களத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியாகவே ஆர்த்திக் ஆல்ரெடி சோஷியல் மீடியால அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. மறைமுகமா பேர சொல்லாம இருக்கிறாங்க. இனி எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய காலங்களில் கெனிஷாவே ரவிக்கு நான் தான் இருக்கிறேன், நான் தான் ரவிக்கு எல்லாமே பார்ப்பேன், ரவி யாரை பத்தி பேசினாலும் என்று நேரடியாகவே அவங்க வந்து களத்தில் இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்ப விரைவில் அதை எதிர்பார்க்க. ஆமா, இது வந்து கண்டென்ட் போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுன்னு இல்ல, அது சீக்கிரம் நம்ம வந்து ஒரு விளையாட்டா நம்ம இதை வந்து இப்போ பார்த்தாலும் கூட அந்த குழந்தைகளோட எதிர்காலம் கருதி ரெண்டு பேரும் வந்து பேசி சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். இது ஒரு வார்த்தை யுத்தமா, இது ஒரு பரபரப்பான செய்தியாக போயிட்டே இருக்கக்கூடாது. இதுக்கு சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனைக்கு வந்து ரெண்டு குடும்பம் தரப்புல பேசணும். இவங்க ரெண்டு பேரும் கோவத்தில் இருக்காங்க, கோவத்தில் தப்பு தப்பாக முடிவு எடுப்பாங்க எல்லாருமே. அதனால வந்து என்னன்னா பெரியவர்கள் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா சீக்கிரம் முடிக்கணும். சார் ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.